ராஜா ஃபிலிம் மியூசிக்கல் போட்டு இங்க அடக்கிட்டாங்க. ம். அவரு ஃபிலிம் மியூசிக் தாண்டி வெஸ்டர்ன் வேர்ல்டுல இருந்திருக்க வேண்டியவரு அவரு. ம். அங்க அவர் நெறைய சாதனை படைக்கலாம். அவருடைய ஐடியாஸ்லாம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. அவர வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கிட்டாங்க இங்க. அவரும் இதுல இருந்துட்டாரு ஆ. அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன பார்க்குறீங்க? எப்படி இல்ல, பார்க்குறீங்க? இல்ல. யாரையுமே அடக்க முடியாதுங்கிறது தான் என்னோடது. ம். ஐ ஹேவ் அஸ் யூ நோ ஐ ஹவ் டன் அ பிஹெச்டி. ஸோ ஃபிலாசபி நான் படிச்சிருக்கேன். ம். அதுல என்னன்னா ஃப்ரீ வில்லுங்கிறது இஸ் தேர். ம். ஒரு மனுஷனுக்கும் ஃப்ரீ வில் இருக்கு. சரி. அந்த ஃப்ரீ வில் அவங்க எக்ஸர்சைஸ் பண்ணி அவங்க வாழ்க்கைய அவங்க தான் வழி நடத்துறாங்க. யாரையுமே அடைச்செல்லாம் வைக்கலாம் முடியாது. ம். ராஜா சார் தனக்குன்னு ஒரு பாதைய தமிழகத்துல வகுத்துட்டு, அவர் வந்து அதுல நம்பர் 1 இருந்திருக்காரு அந்த பீரியட்ல. அது அவரோட சாய்ஸ். ஆனா அது வந்து அவருக்கு இன்னைக்கு வேலியன்ட் போய் உலக அளவுல பண்ணியிருக்காரே! அதுவும் அவரோட சாய்ஸ். ஸோ அத ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ப பாட்டுக்கு கருத்து சொல்லிட்டு, வாய் இருக்குன்னு கருத்து சொல்றதெல்லாம் பண்ணக்கூடாது சார். ம். இல்ல பண்ணக்கூடாதுன்னு இல்ல. இல்ல அவரு நான் பண்ண மாட்டேன். இல்ல குளோபல் லெவல்ல அவர் இன்னும் பெரிய லெவல்ல வந்திருக்க வேண்டியவர். யூ கேன் சே தட் ஆஃப் எனிபடி. ம். காலகட்டம் கூட சொல்லலாம். இப்ப வந்து பீட்டில்ஸ் வந்து 60ஸ்ல இருந்துட்டாங்க. அவங்க இப்ப பொறந்திருந்தா எங்கேயோ போயிருப்பாங்க. அவங்களுக்கு Instagramல வந்து 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்ப Instagramமே இல்ல அப்படிங்கிற மாரி இருக்குது. அப்படிலாம் சொன்னா யார வேணா எப்ப வேணா கம்பேர் பண்ணலாம். ராஜராஜ சோழன் இப்ப வாழ்ந்திருக்க வேண்டியவன். எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? அப்படி சொல்லலாம். என்ன அதெல்லாம்? 5 நிமிஷத்துக்கு கேமரா குடுத்தா என்ன வேணா சொல்லுவாங்களா எல்லாரும்?